ஊருக்கே மகாலட்சுமியா தெரியற என்னோட வாழ்க்கை ஏன் இப்படி சகதியும் சேருமா இருக்குன்னு எனக்கு தெரியல. என் அம்மாவோட ஞாபகமா நான் வச்சிருந்த வளையலையும் பறி கொடுத்துட்டு அதை திருடிட்டு போனவன் என் பக்கத்திலேயே இருந்தோம் அவனை காட்டி கொடுக்க முடியாத நிலைமைக்கு என்ன கொண்டு வந்து நிறுத்திட்டியே. இனி இந்த உண்மையை இப்போ இல்ல எப்பவுமே என்னால சொல்லவும் முடியாது. அப்படி மீறி நான் சொன்னா பாவம் காவேரி அக்கா, அவங்க ரொம்ப நல்லவங்க. தான் புருஷன் இவ்ளோ கேவலமான ஆள்னு தெரிஞ்சா மொத்தமா உடைஞ்சு குறுக்கொலைஞ்சு போயிடுவாங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அம்மாவோட ஞாபகார்த்தமா இருந்த அந்த வளையல அந்த ஆள் கிட்ட இருந்து எப்படி வாங்குவேன்? அந்த ஆள் அந்த வளையல வச்சிருப்பாரா இல்லையா கூட தெரியலையே. மகா, அம்மா என்ன முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? கண்ணுல வேற கலங்கி இருக்கு, என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு அதான். எந்த கண்ணுல? இந்த கண்ணுலம்மா. பரவாயில்லையா? இப்ப பரவாயில்லையா? சரியாயிடுச்சுமா. அப்புறம் ஏன் இன்னும் கண்ணு கலங்குது? அது 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 எனக்கு இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை. எனக்கு என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு புரியுது மகா. எந்த ஜென்மத்து விட்ட குறை தொட்ட குறையோன்னு தெரியல. எனக்கு கஷ்டம்னு வரப்ப நீ எனக்காக வந்து நின்னு இருக்க. இப்ப கூட நீ இந்த வீட்டுக்கு வந்தத என்னால நம்பவே முடியல. நீ என்ன உன் அம்மாவா நினைச்சுக்க. இனி நீ அழக்கூடாது என்ன? மகா, இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ உண்மையா பதில் சொல்லணும். நீ காவேரியோட புருஷனை பார்த்ததும் ஏன் திருடன் திருடன்னு கத்துன? அத யதார்த்தமா யாருன்னு தெரியாம தான் கத்துனியா? இல்ல அதுக்கு பின்னால உண்மையான வேற ஏதாவது காரணம் இருக்கா? நீ சொல்ற பதிலு எனக்கு உண்மையானதா இருக்கணும். என்ன இது? அம்பிகா அம்மா சரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்து கேக்குற மாதிரி கேக்குறாங்க. இப்ப என்ன பண்றது? மகா, உன்கிட்டதான் கேக்குறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. மகா, என் வீட்டுக்காரரை பார்த்து திருடன்னு சொல்லிட்ட. இல்லக்கா, அது அது வந்து என்ன பயந்துட்டியா? ஆமாக்கா, என்ன மன்னிச்சிருங்க. நான் அவரை இந்த வீட்ல பார்த்தது இல்லையா, அதான் தெரியாம சொல்லிட்டேன். சரி சரி, அத மறந்துட்டு நீ வேலைய பாரு. மகா, அவரு அடிக்கடி வெளியூர் பிசினஸ்ன்னு போயிடுவாரு. அவர் நேரமா இல்ல ஏன் நேரமானு தெரியல. இப்ப வரைக்கும் அவருக்கு சரியா பிசினஸே அமையல. பல நேரங்கள்ல இதுக்காக சண்டை போட்டு நான் அவர் கூட பேசாம இருந்திருக்கேன். சொல்ல போனா எங்களுக்குள்ள பிரச்சனையே அதுதான். என்ன பண்றது? எனக்கு கடவுள் இப்படிதான்னு எழுதி வச்சுட்டாரு போல. இப்பதான் அதெல்லாம் பார்த்துட்டு திரு அவன் ஆபீஸ்லயே வேலை போட்டு கொடுத்திருக்கான். இனிமேலாவது அவர் பொறுப்போட இருப்பாருங்கிற நம்பிக்கையில தான் என்னோட ஒவ்வொரு பொழுதும் விடியுது. கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு மகா. ஆனா குழந்தை இல்ல. எனக்கு அந்த அதிர்ஷ்டமும் இல்ல.
குழந்தை இல்லைங்கிறத காரணமா வச்சு அது சொல்லி சொல்லியே என் மனச காயப்படுத்துவாரு. இந்த உலகத்துல பொம்பளையா பிறந்தாலே சாபம்தான். என்ன பண்றது? ஆனாலும் நல்லா இருக்கிறவங்க நல்லா தானே இருக்காங்க. எனக்கு தான் அப்படி ஒரு வாழ்க்கை அமையல. கோயில்ல இருந்து நேத்து நைட்டு தான் வந்தாரு. இத்தனை வருஷம் இல்லாம அதிசயமா எனக்கு இந்த வளையல வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. அவரு என்கிட்ட இருந்த நகையெல்லாம் பிசினஸ்க்கு வேணும், அத பண்ண போறேன் இத பண்ண போறேன்னு அவருக்கு வாங்கி தான் பழக்கம். ஆனா இப்போ இத எனக்கு கொடுத்திருக்காரு. இத என்னால நம்பவே முடியல.